தாலிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமாக கருதப்படுகிற ஒன்று. இதுல கை வச்சிருக்கிறது அவங்க வந்து பாம்பு புத்துல கை வச்சாம. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. திமுக ஆட்சிக்கு வந்து 5வது முறையா நீட் தேர்வு நடக்குது. முதல் முறையே வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகள் சோதனை அப்படிங்கிறது பேர்ல நிறைய பண்ணாங்க. அப்பவே நீங்க இது மாதிரி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு போராட்டத்தையோ கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப நடந்திருக்காது இல்ல. தேசிய தேர்வு முகமை வந்து இந்த தேர்வு நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசு இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது? தேசிய தேர்வு முகமை அவங்களுடைய வழிகாட்டுதல் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இங்க இருக்கவங்க செய்ய முடியும். இந்தியா முழுக்க இந்த தேர்வு நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் மாணவ மாணவிகளை ஒரு மனரீதியா வந்து இது மாதிரி சோதனை அப்படிங்கிற பேர்ல துன்புறுத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? அதிக மருத்துவ கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. வளர்ந்த நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் அந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை என்பது 2 மடங்கு கூட. இது அவங்களால தாங்கிக்க முடியவில்லை. இப்ப அதிக மருத்துவர்கள் தமிழ்நாட்டில இருந்து உருவாகிடக்கூடாது, இது வந்து பொறுத்துக் கொள்ள முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு யாரு துணை போறாங்க? இங்க இருக்கிற வந்து அதிகாரிகள் இல்ல, இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. இது அந்த தேர்வு முகமை, அது ஒரு ஏஜென்சி. நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகாரம் தமிழிசை சொல்றாங்க, அதிகாரிகள் வந்து இந்த புனிதமான நீட் தேர்வை வந்து களங்கப்படுத்துறதுக்காக நிறைய அதிகாரிகள் பண்ற வேலை அப்படின்னு சொல்றாங்க. தேர்வு முகமை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? சரண்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதிமுகவும் பாஜகவும் நினைச்சாதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும்னு சுகாதாரத்துறை அமைச்சரை ஒத்துக்கிட்டாரு. சரண்டர் ஆயிட்டாரு பாத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரண்டர் ஆயிருந்தா ஒன்றிய அரசு தானே பண்ணணும். அதான் நாங்களும் சொன்னோம். இவங்க ஆனா விலக்கு ஆரம்பத்தில் விலக்கு பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இப்பவும் கூட சொல்றோம். ஆட்சி மாறி இருந்தா கண்டிப்பா நடந்திருக்கு தான் செய்யும். ஆனா சார் சொல்றீங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில இருந்து அதிக மருத்துவர்கள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நெருக்கடி அப்படின்றீங்க. ஆனா இது ஒரு 10 சென்டர்ல ஒரு 10 இடத்துல நடந்தது தானே. அவங்க இது மாதிரி நீங்க சொல்றது மாதிரி அவங்க பண்ணிருந்தா எல்லா இடத்துலயும் இது மாதிரி நடந்திருக்கணும். சீமானவர்கள் கடுமையா சாடுறாரு, அமைச்சர்களுக்கு எல்லாம் தேர்வு வைக்கணும், எந்த மாதிரி பேசணும், அரசியல் லாபத்துக்காக எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அவருக்கு மேல தேர்வு வச்சா ரொம்ப நல்லதா இருக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்தியா முழுவதும் நேற்றைய முன்தினம் நடந்த நீட் தேர்வை 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் எழுதினாங்க. குறிப்பா தமிழகத்துல 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினாங்க. ஆனா இந்த தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடியே நடந்த சோதனை அப்படிங்கிறது மாணவ மாணவியருக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு உளவியல் ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. தோடக்கட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சட்டையில அந்த பட்டன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு மாற்று சட்டையெல்லாம் அணிஞ்சிட்டு விட சொன்னாங்க, தாலியை கழட்டி வச்சுட்டு போக சொன்னாங்க அப்படின்னு ஆண்டாண்டாக இந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மாண்புமிகு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறதே மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஒரு சுமையா இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இன்னும் சுமையா தேர்வு எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே சோதனை அப்படிங்கிறது பேர்ல தோட்டை கழட்டி வைக்கணும், இது மாதிரி அரக்கை சட்டை தான் அணியணும், தாலியை கழட்டி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய முதற்கட்ட பதிவு பண்ண. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது உயர்கல்வி முடித்த மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு தேர்வுங்கிற மாதிரி வச்சு தான் அப்போது இந்த மருத்துவம் பொறியியல் அது மாதிரி இதுக்கு போகிறதுக்கு ஒரு தேர்வு முறை இருந்தது. 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2006இல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த தேர்வு தேவையில்லை என்கின்ற வகையிலான அந்த குழுவின் பரிந்துரையை பெற்று அந்த தேர்வு முறையை அகற்றினார்கள். ஆக அந்த +2 10க்கு வர்ற அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வர்ற தேர்வு முறையே போதுமானது உயர்கல்விக்கு செல்வதற்கு, கூடுதலாக இன்னொரு தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறது அப்பவுமே நிரூபணமாச்சு. அதுக்கப்புறமும் கூட பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ கல்வியில் ஒரு 15% கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு முடிவெடுத்து கலைஞர் அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ உடனடியாக அன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. அது கூடாது அப்படிங்கிற மாதிரி ரத்து பண்ணிட்டாங்க. அந்த வகையில் உயர்கல்விக்கு மாணவர்களுடைய அந்த மருத்துவமாக இருந்தாலும் பொறியியல் போன்ற தொழில் படிப்புகள் எதுவாக இருந்தாலும் இதுக்கு சிறப்பு தேவையில்லை என்பதில் திமுக திட்டவட்டமாகவே இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல இடங்களில் நீட்டு தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விலக்கு பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள்.
சொன்னதோடு மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையிலும் கூட அதை வெளியிட்டார்கள். தேர்தல் அறிக்கையில் வந்த வாசகமும் இதுதான். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது. அந்த வகையில் ஆட்சிக்கு வந்த உடனடியாக நீதியரசர் A.K. ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரைகளை சட்டமன்றத்தில் வைத்தோம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் அதை அப்ரூவல் பண்ணாமல் இருந்தாங்க. அதை அனுப்பாமல் அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. அது குறித்து பல முறை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு கவனம் மூட்டி ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நேரடியாக சந்தித்து முறையிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா அவங்க பண்ணலங்கிறதால திரும்பவும் ஒரு சட்ட முன்வடிவை ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் இருக்கிற அத்துணை கட்சி தலைவர்களும் அத்துணை கட்சி மன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பணும். அந்த தீர்மானத்தை கவர்னர் அவர்கள் வேறு வழி இல்லாமல், இது முதல்லயே பண்ணியிருக்கணும், வேறு வழி இல்லாமல் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து விட்டார். குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி, உள்துறை அமைச்சகத்திலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு உயர்கல்வித்துறை, அதே மாதிரி மருத்துவத்துறை, ஆயுஷ் அமைச்சகம், இது மாதிரி ஒரு 3-4 துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 7-8 முறை இங்கே அனுப்புனாங்க, திருப்பி அனுப்புனாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல முறை சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அவர்கள் அனுப்பிய அந்த கிளாரிபிகேஷன்ஸ் ஜஸ்டிஃபை செய்யப்பட்டது. உடனடியாக அதற்கான அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதற்கான தீர்வுகள் எழுதி அனுப்பப்பட்டது. இதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் அது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அநீதி. இந்த நீட்டு எப்போ வந்தது எல்லாருக்குமே தெரியும். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த நீட் வந்தது. இதுக்கு முன்னாடியே கூட 2011 அந்த மாதிரி ஆண்டுகளில் இது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்த போதிலும் கூட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்து அவர் ஆட்சியில் இருக்கிற வரை 2006லேருந்து 2011 வரையிலும் கூட அந்த நீட்டை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் பார்த்து கொண்டார். அதுக்கப்புறம் 2011லேருந்து 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட எந்த சூழலிலும் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வராமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆனால் ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு பணிந்து, ஒன்றிய அரசின் பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நீட் தேர்வை 2017 கொண்டு வந்து விட்டார்கள். நீட் தேர்வு வந்தவுடனே கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கும் என்பதை தெரிந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான உரை நிகழ்த்தினார்கள், கண்டன உரை நிகழ்த்தி இதற்கு தீர்வு என்கின்ற வகையில் ஒரு முறை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த 15% இடஒதுக்கீட்டை மாணவர்களுக்கு தந்தாரோ அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை அனைத்து கட்சி தலைவர்களாலும் வலியுறுத்தப்பட்டு 7.5% என்று அறிவித்தார்கள். 7.5% என்ற அறிவிப்பு வந்தவுடனே அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த கட்டணம் என்பது ஒரு சுமையாக இருந்தது. சைதாப்பேட்டையில் மாந்தோப்பு மேல்நிலைப் பள்ளி என்கின்ற பள்ளியில் 3 மாணவிகள் மருத்துவத்திற்கு தேர்வானார்கள் முதல் நீட் தேர்வில். அந்த 3 மாணவிகளுக்கும் நான் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடத்தில் அழைத்து போய், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த 3 மாணவிகளுக்கும் ஒரு கையடக்க கணினி கருவியை தந்து ஆளுக்கு தலா 10,000 ரூபாய் பரிசையும் தந்தார்கள். இந்த செய்தி கொடுத்துட்டு உடனடியாக முதல்வர் சொன்னது, இந்த 3 மாணவிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு நீட் தேர்வில் தேர்வாகி இருக்கிற அத்துணை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் திமுக கழகத்தின் சார்பில் கட்டணம் செலுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பை 10-11 மணிக்கு அறிவித்தார்கள். அதை அறிவித்து ஒரு 7-8 மணி நேரம் கழித்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் தமிழக அரசின் சார்பில் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் இன்னொரு அறிவிப்பு வந்தது. அரசின் சார்பில் இந்த கட்டணம் இலவசமாக செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இது இந்த 7.5% வரலாறு. இப்போ சட்டமன்றத்தில் கூட இதை நான் தெளிவுபடுத்தினேன். இதுக்கு அப்புறமா
இந்த 7.5% இது தொடர்ந்து நின்றது. ஆட்சி மாறி 2021 மே திங்கள் 7ஆம் தேதி திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் சொன்னது மாதிரி இந்த நீட் விலக்கு பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு மட்டும் 7.5% என்றில்லாமல் மருத்துவம், பொறியியல், விவசாயம், அதே மாதிரி சட்டம் போன்ற எல்லா துறைகளைச் சேர்ந்த உயர்கல்வி மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீடு தந்ததோடு மட்டுமல்லாமல் கல்வி கட்டணம், அதே மாதிரி விடுதி கட்டணம், அதாவது எல்லா விதமான கட்டணங்களையும் இலவசம் என்று தமிழக அரசு அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள் என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான மோசடிகளும் அதில் நடைபெற தொடங்கியதன் விளைவு உச்சநீதிமன்றம் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து தேர்வையே ரத்து செய்தது என்பதெல்லாம் இன்றைக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள். இந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்வை அறிவித்து தேர்வில் மாணவிகள் பட்டன் போட்ட சட்டை போட்டு சென்றால் அந்த பட்டன்களை அறுப்பது, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. அதை விட மாணவிகள் திருமணமானவர்களாக இருந்தால் அவருடைய தாலியை கழட்டி வைத்து விட்டு உள்ளே சொல்வது. இன்னொரு மிகப்பெரிய அளவிலான கொடுமை நான் ஊடகங்களில் பார்த்தேன். கணவரே மனைவியின் தாலியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அவரை தேர்வு மையத்திற்கு அனுப்பிய அந்த செய்தியும் பார்த்து மனம் பதபதித்தது. இதுவரை தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் வேறு எந்த தேர்வுகளிலும் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய அத்துமீறல். அத்தகைய அத்துமீறலை ஒன்றிய அரசு இன்றைக்கு துணிந்து செய்து கொண்டிருக்கிறது. மாணவ சமூகம், குறிப்பாக மாணவிகள் எல்லாம் மனம் வெதும்பிய நிலையில் மிகப்பெரிய அளவில் மனப்புழுக்கத்துக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். முதற்கட்டமாக உங்களுடைய பதிவை விரிவாக பதிவு பண்ணிட்டீங்க. எனக்கு அடிப்படையில் என்ன கேள்வினா அமைச்சர், இது மாதிரி தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வு நடத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இவங்க பணியாளர்கள் அனுப்புறதா இருக்கட்டும், இப்போ அந்த இடத்தை தேர்வு செய்யறது அப்படிங்கிறதுல எந்தெந்த மாதிரியான இதில் பங்கிட்டு கொள்றாங்க? இப்போ தமிழ்நாடு அரசு இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது? இது எல்லாமே என்எம்சி, அந்த தேசிய தேர்வு முகமை அவங்களுடைய வழிகாட்டுதல் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இங்கே இருக்கிறவங்க செய்ய முடியும். இப்போ இங்கே இருக்கிற காவல்துறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களோட அந்த முழு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தீரணும். இப்போ எலெக்ஷன் மாதிரி இப்போ இந்திய தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினா எந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பணியாற்றுகிற தமிழ்நாடு கேடர்ஸும் கூட எப்படி அங்கே அதை ஒபே பண்ணி பண்ணணுமோ அதே மாதிரியான ஒரு சூழல். இது முழுமையாக அந்த தேர்வு முகமை நடத்துகிற தேர்வு. எனவே அந்த வகையில் இது முழு இதுவுமே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான். ஆனாலும் சார், இந்தியா முழுக்க அந்த தேர்வு நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது மாதிரி மாணவ மாணவிகளை ஒரு மன ரீதியாக இது மாதிரி சோதனை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதிகமாக ஆண்டுதோறும் மருத்துவ கல்வி முடித்து மாணவர்கள் வெளியில் வருவதும் தமிழ்நாடு. இந்த இது ஒன்று அறிவிச்சாங்க WHO. என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மாணவர்கள் 1000 பேருக்கு எத்தனை டாக்டர்கள் இருக்கணும், மருத்துவர்கள் இருக்கணும்னு நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். அமெரிக்காவை விட, கனடாவை விட இந்தியாவின் இந்தியாவோட அந்த கணக்கெடுப்பை விட தமிழ்நாடு 2 மடங்கு கூட இருக்கு. வளர்ந்த நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் அந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை என்பது 2 மடங்கு கூட இருக்கு. அது 4க்கும் மேலே இருக்கு. 1000க்கு 4க்கும் மேலே இருக்கு. இந்திய அளவில் 2 சம்திங் தான் இருக்கு. இது நம்ம 4க்கு மேலே இருக்கிறோம். இது அவங்களால தாங்கிக்க முடியறதில்ல. இப்போ பிஜி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, யூஜி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அதிகமாக வருவது தமிழ்நாட்டிலிருந்து. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுக்கவே பல்வேறு நாடுகளில், அதாவது பெரிய அளவிலான புகழ்கொடியை நாட்டி கொண்டிருப்பவர்கள் தமிழ் மருத்துவர்கள். இப்போ அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. நான் கூட 19ஆம் தேதி இங்கே போகிறேன். அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அவங்க தான் உலகிலேயே பழமையான ஒரு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அதுக்கு தலைவர் ஒரு தமிழர். இந்த மாதிரி நிறைய இடங்களில் உதாரணம் சொல்லலாம். புகழ்பெற்ற மருத்துவர்கள் பல நாடுகளில் இன்றைக்கு இந்த மருத்துவ சேவை ஆற்றுவதில் புகழ்கொடியை நாட்டி வருகிறார்கள். அதனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சினா எல்லா துறையிலுமான வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு இது இந்த திராவிட மாடல் ஆட்சி, முத்தமிழறிஞர் கலைஞர், இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் எல்லா துறைகளும் இன்னைக்கு முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு
சாதனை நிகழ்ந்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் தான் இது மாதிரியான நடவடிக்கை. இப்போ அதிக மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகிடக்கூடாது, இது வந்து பொறுத்துக் கொள்ள முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு யார் துணை போறா? இங்க இருக்கிற வந்து அதிகாரிகள் வந்து இது மாதிரி உளவியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்திட்டா இனிமேல் உள்ள நீட் தேர்வுக்குள்ள வந்து அதிக மாணவிகள் உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் கூட இருக்கலாம். ஆனா இவங்க மேல அதிகாரிகள் மேல நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா, நடவடிக்கை எடுக்காம இது காலங்காலமா தொடர்ந்துச்சு அப்படின்னா இது எங்க போய்? இல்ல, இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இது அந்த தேர்வு முகமை, அது ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சி நடத்துகிற தேர்வு. அதில் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே சரியாக சொன்னீங்க, தேர்தல் ஆணையம் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தும் போதோ இல்லை ஆந்திராவில் தேர்தல் நடத்தும் போதோ அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க தான் அதை முழு கண்ட்ரோல். அந்த மாதிரி இருக்கிறதால அதில் யாரும் எதுவும் இங்கே மாநில அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இல்லை, ஒன்றிய அரசு கையில் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து பண்ணுறது தப்புங்கிறத சுட்டி காட்டலாம். அதை சுட்டி காட்டுறதால தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து நீட்டே வேணாங்கிறத தொடர்ச்சியாக சொல்லின்னு இருக்கிறோம். இன்னொன்று கூட இப்போது நான் 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். கடந்த முறை இதே பாஜக ஆட்சி கடந்த முறை இருந்தபோது தர்மேந்திர பிரதான் யாதவ் என்பவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்போ கூட அவர் தான் நினைக்கிறேன், அவர் அந்த அமைச்சராக இருக்கும்போது நாங்கள் இந்த நீட்டு பற்றி நம்முடைய ஆயுஷ் அமைச்சர், மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் 3 பேரையும் சந்தித்து நாங்கள் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கோரிக்கையை வலியுறுத்தி அங்கே சொல்வதற்காக போயிருந்தபோது அந்த அமைச்சர் அவர் கையில் பேசி நிற்கும்போது அவர் பர்சனலாக சொன்னது, தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை, தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இதே மாதிரியான எதிர்ப்பு, இதை விட கூடுதலான எதிர்ப்பு நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்திலும் இருக்கிறது என்பதை என்னிடத்தில் வெளிப்படையாகவே சொன்னார். இது வந்து அவர் இப்பவும் கூட என்னை மறுக்க முடியாது, அந்த மாதிரி நேரடியாகவே சொன்னார். அவர் தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசின் அமைச்சர். ஆக இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே ஏன் இதை வச்சிருக்கிறாங்க, இதை எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் கேட்டால் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான். எந்த உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் மக்களுடைய கருத்தை சட்டமாக நிறைவேற்றி அனுப்பும்போது அதை அவங்க வந்து பண்ண போகிறாங்க. இது பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது மாணவர்களுக்கான ஒரு பெரிய பாதிப்பை. இல்லை சார், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 5வது முறையாக நீட் தேர்வு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது முதல் முறையே வந்து அவ்வளோ கட்டுப்பாடுகள் சோதனை அப்படிங்கிறது பேரில் நிறைய பண்ணாங்க. அப்போவே நீங்கள் இது மாதிரி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு போராட்டத்தையோ கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ நடந்திருக்காது இல்லை? இதுவரை நான் ஒரு 10 தடவைக்கு மேலே போய் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறோம். 10 முறையும் அவரிடத்தில் சம்பந்தமாக வலியுறுத்தி கொண்டுதான் சோதனை சம்பந்தப்பட்டது. ஆமா, எல்லாமே ஒரு தேர்வில் நடைபெறுகிற முறைகேடுகள், தேர்வில் நடைபெறுகிற அத்துமீறல்கள், இது சம்பந்தமா இப்ப நான் ஜனவரி 4ஆம் தேதி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு JP நட்டா அவர்களை சந்தித்த போதும் இது சம்பந்தமாக தெளிவாக சொல்லியிருக்கோம். இது மாதிரி தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகள், அத்துமீறல்கள், இதுக்காக வந்து மாணவிகளுக்கு ஏற்படுகிற மன உளைச்சல், இதுக்காக இந்த தேர்வு கூடாதுங்கிறத அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். அவர் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் வந்து 4-5க்கும் மேற்பட்ட உயர் IAS அலுவலர்களும் பங்கேற்றார். மற்ற மாநிலங்களை இல்லாத காட்டிலும் வந்து இங்க வந்து இது மாதிரி மாணவிகளுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியா நெருக்கடி மற்ற மாநிலங்கள்ல இல்லையான்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கூட எந்த இடத்துலயும் இது மாதிரிலாம் வந்து தாலிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமாக கருதப்படுகிற ஒன்று. இதுல கை வச்சிருக்கிறது அவங்க வந்து பாம்பு புத்துல கை வச்ச மாதிரி. ஆனா தமிழிசை சொல்றாங்க அதிகாரிகள் வந்து இந்த நீட் தேர்வை வந்து கடமைப்படுத்துறதுக்காக நிறைய அதிகாரிகள் பண்ற வேலை அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்தே உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லுபவர் அவர். தெரிந்தே நீட் வந்து நீட்டா நடக்குதுன்றாங்க. இந்த நீட்டு நடக்கிறதுக்கு காரணமே பாஜக. இந்த பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீட்டு தேர்வே வந்து நிற்கு. இந்த நீட்டு தேர்வை நடத்துறதே அவங்க. அப்புறம் வந்து நீட்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு இது அதிகாரிகள் அத்துமீறாங்க அப்படின்னு சொன்னா என்ன? அந்த தேர்வு முகமை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? பாஜக. இதே தமிழிசை சவுந்தரராஜன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்தில் சொல்லி அல்லது பிரதமரிடத்தில் சொல்லி தேர்வு முகமை மேல நடவடிக்கை எடுத்து மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அத்துமீறல் நடத்திருக்காங்க. யாரெல்லாம் அதுக்கு காரணமானவங்களோ அது எந்த அதிகாரியா இருந்தாலும் தமிழ்நாடு வேணானதா? எந்த அதிகாரி பேரில் நடவடிக்கை ஒன்றிய அரசு இது மாதிரி அத்துமீறின அதிகாரி பேரில் நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாடு அரசு வேணானதா? சொல்றது அவங்க, சொல்லிட்டு செய்ய சொல்றது அவங்க, சொல்லிட்டு இங்க இருக்கிற அதிகாரிங்க செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? சரண்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதிமுகவும் பாஜகவும் நினைச்சாதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும்னு சுகாதாரத்துறை அமைச்சரை ஒத்துக்கிட்டாரு. சரண்டர் ஆயிட்டாரு பாத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்ல சரண்டர் ஆயிடுதுன்னா ஒன்றிய அரசு தானே பண்ணணும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் நாங்களும் சொன்னோம். இவங்க ஆனா விலக்குன்னு ஆரம்பத்திலிருந்து நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இப்பவும் கூட சொல்றோம். நடவடிக்கை எடுப்பதற்குரிய எல்லா விஷயத்தையும் பண்ணோம். இப்போ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது எல்லாமே பண்ணது. அதாவது முறையா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திலையும் கூட மிக தெளிவா சொன்னார். தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்று நீட் விலக்குக்கு
இந்த எங்கள் அரசு வந்தால் நிச்சயமாக நீட் விலக்கு பெற்றுத் தருவோம்னு ராகுல் காந்தியும் சொன்னார். ஒரு பிரதமர் வேட்பாளராக கருதப்படுகிற அவரே அன்னைக்கு வந்து அதை சொன்னார். ஆட்சி மாறி இருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்கு தான் செய்யும். ஆட்சி மாறாமல் திரும்ப இவங்களே வந்ததால் தான் அது நடக்காமல் இருக்கு. இதுக்கு வந்து வெட்கப்பட வேண்டியது, இது சம்பந்தமாக வந்து வருத்தப்பட வேண்டியது, இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான வருத்தத்தையும் வெட்கமும் பட வேண்டியது பாஜகவை சேர்ந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான தலைவர்கள் தானே தவிர வேற யாரும் இல்லை. ஆனால் சார் சொல்றீங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில இருந்து அதிக மருத்துவர்கள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நெருக்கடி அப்படின்றீங்க. ஆனால் இது ஒரு 10 சென்டர்ல ஒரு 10 இடத்துல நடந்தது தானே. அவங்க இது மாதிரி நீங்க சொல்றது மாதிரி அவங்க பண்ணியிருந்தா எல்லா இடத்துலையும் இது மாதிரி நடந்திருக்கணும். ஏன் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்குது? நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை உருவாக்குறது தானே இது. எதிர்காலத்தில் வந்து இந்த வருஷமே கூட போன வருஷம் எழுதின மாணவர்களோட கொஞ்சம் சதவீதம் குறைந்து இருக்கிறது. அப்ளை பண்ணவங்க அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அப்ளை பண்ணவங்க அதிகரிச்சாங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்வு எழுத வரும்போது குறைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு அச்ச நிலை, இது மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருந்தால், வளர்ந்து கொண்டே இருந்தால் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு அச்சம் வரும் தானே. சீமானவர்கள் கடுமையா சாடுறாரு. அமைச்சர்களுக்கெல்லாம் தேர்வு வைக்கணும், எம்எல்ஏ எம்பி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தரமா ஒரு அமைச்சர் வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் தேர்வு வைக்கணும்னு சொல்றாரு. அரசியல் தலைவர்களுக்கும் தேர்வு வைக்கணும். அவருக்குமே கூட தேர்வு வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அரசியல் தலைவராக ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறவங்க எந்த மாதிரியான ஒரு ஆளுமை தகுதியோடு இருக்கணும், எந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை கையாளணும் அப்படிங்கிற, எந்த மாதிரி பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் பேசணும், அரசியல் லாபத்துக்காக எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஒரு தேர்வு வச்சு வந்தால் நல்லது. அதில் சீமானும் வந்து தேர்வாகி வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் பிரதிநிதிக்கு ஓகே, எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேப்பா. ஆனால் அமைச்சர் அப்படிங்கிறத மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு வைக்கணும். மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் பார்த்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் வந்து தகுதி உள்ளவரா இல்லையாங்கிறத பார்த்து தானே வாக்களித்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அமைச்சருக்கு நடக்கிறது இல்லை, தேர்வு வேணும்ன்றாரு. இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக ஆக்குவது முதலமைச்சரின் கடமை, அது அவருடைய முழு பொறுப்பு. இப்போ அது மாதிரி தான் இப்போ ஒன்றிய அரசியலையும் கூட நடக்குது. இப்போ அந்த வகையில் மக்களால் தேர்வு என்பது 100% வெற்றி பெற்றவர்களை தான் பண்ண முடியும். இப்போ சீமான் மாதிரியான தலைவர்கள் வெற்றி பெற முடியலையே, மக்களே உங்களை தேர்வு செய்யலையே, மக்களே உங்களை புறக்கணிக்கிறாங்களே. அப்போ அந்த தகுதியும் திறமையும் ஆற்றலும் உங்களுக்கு இல்லைங்கிறத மக்கள் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். கடைசியாக 2 கேள்வி அமைச்சர். இப்போ 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் அப்படிங்கிறது நீட் தேர்வால பலியாயிடுச்சு. இனிமே வரும் காலங்களில் வந்து தேர்வு எழுதுறவங்களும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்க போறாங்க. கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அரசை பொறுத்தவரை பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து வந்து 104 என்கின்ற ஒரு கவுன்சிலிங் சிஸ்டத்தை வச்சு எவ்வளோ பேர் +2ல பாஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருக்குமே கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் தொடர்ந்து கவுன்சிலிங் நடக்குது. நீட்டு தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் போகுது. ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு 100க்கும் மேற்பட்ட மனநல மருத்துவர்கள் உட்கார்ந்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார். இது இந்தியாவிலேயே இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் வந்து நம்ம மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறோம். தொடர்ச்சியாக 4 வருஷமும் பண்ணின்னு இருக்கிறோம். இதையும் கடந்து 1-2 பேருடைய இந்த மாதிரியான விபரீத சம்பவங்கள் உண்மையிலேயே மனசுக்கு வருத்தம் அளிக்கிற ஒன்று. இது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறோம், இந்த உயிர் என்பது வாழ்வதற்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. எனவே மருத்துவர் மட்டும்தான் வாழ்க்கை என்பது அல்ல, இதை கடந்தும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது தோல்வியோ வெற்றியோ இதிலிருந்து துவண்டு விடாமல் வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற அந்த உயரிய லட்சியத்தோடு மாணவர்கள் வாழ்வதுதான் சிறந்த ஒன்று. அதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இந்த 104 கவுன்சிலிங் சிஸ்டம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.